இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது. பெரம்பூர்ல வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆர்கே நகர்ல இன்றைக்கு 27,779 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே. நீ திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படுதோல்வி அடையும். அதற்காகத்தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு வருஷத்துக்கு முந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தில் ஒப்படைச்சோம். யாரு ஒப்படைச்சவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட்டு வெளியில் இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலில் இருக்கிறாரு, கள்ள ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார். அவர் பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டார். இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது, யோக்கியது கிடையாது. அது மட்டும் இல்ல, இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது. 1.5 மணி நேரத்தில் 1200 ஓட்டை பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம். அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி 1.5 மணி நேரத்தில் எப்படி 1200 ஓட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறையீடாக சென்னை மாநகரத்திலே நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறையீடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க. இதெல்லாம் திமுக வரலாறு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்தாங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்றது. அந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் எதிர்வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே, திமுக அரசாங்கமே அந்த கூட்டுறவு தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது. அப்படின்னா இவர்கள் எங்களை பேசி பேசுவதற்கு அருகதை இருக்குதா?